ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இட்டர்னல் லவ் ஆஃப் ட்ரீமோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ராஜா கிட்ட அசிஸ்டன்ட் வேகமா ஓடி வந்து, ஃபெங்ஜு உண்மையாவே ஒரு பொண்ணா, உங்ககிட்ட அந்த உண்மையை சொல்றதுக்காக அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்கிற உண்மையை சொல்ல தோங்பா ஷாக் ஆயிடுறாரு. நேரா ஃபெங்ஜுவோட வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபெங்ஜு, இந்த ஜென்மத்துல ராஜாவை அதாவது தோங்பாவை காதல்ல விழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்பதான் அந்த மனுஷ வாழ்க்கைய அவர் வாழ்ந்து முடிப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு சக்தி முழுசா கிடைக்கும். நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டு அழகா பொண்ணு மாதிரி கெட்டப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நேரா வெளியே போறா. தோங்பாவில பாத்துட்டு வாயவே பொழந்துடுறாரு. என்ன மன்னிச்சுங்க ராஜா, இந்த உண்மையை நான் முன்னாடியே சொல்லிருக்கணும். நான் வந்துட்டு வெளியே போறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமேனு பையன் விஷயத்துல சுத்திட்டு இருந்தேன். அப்பதான் உங்களை காப்பாத்தினேன். ஆனா அதுக்கப்புறமா உண்மையை சொல்றதுக்கு எனக்கு பயமா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு மன்னிப்பு கேக்குறா. சிங்டி பாத்துட்டு இருக்கான், பயங்கரமா சோகமாயிடுறான். ஏன்னா இது ஒரு பொண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவன் மேல ஒரு அதீத பாசம் இருந்தது இல்ல, இப்ப பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஃபெங்ஜு தோங்வாவோட ரொம்ப க்ளோஸான ஒரு ஆளா இருக்கால, அதனாலதான் அவனுக்கு அப்செட்டா இருக்கு. இந்த உண்மைய இத்தனை நாள் சொல்லாம இப்ப ஏன் என்கிட்ட சொல்றேன்னு தோங்வா சிரிச்சுட்டே கேக்குறாரு. நீங்க ஏன்னா அந்த தண்ணியில பார்த்த பொண்ணை தேடி டெய்லி அலைறீங்க, அது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு ஃபெங்ஜு சொல்றா. நெத்தில அது என்னது அப்படின்னு கேட்க, அது என்னோட மச்சம், பொறப்புல இருந்தே கூட இருக்கு, அது வெளியே யாரும் பார்க்க வேணாமேன்னு அப்பப்ப நான் மேக்கப் போட்டுருவேன்னு சொல்ல, இவ்வளவு அழகானத சாதாரண ஆளுங்க பார்க்கவே கூடாதுன்னு தோங்வா பயங்கரமா ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அசிஸ்டன்ட்ட உடனே கூப்பிட்டு, இவளுக்கு என்னோட அரண்மனையில அந்த புறத்துல இடம் கொடுங்கன்னு சொல்ல, ராஜா அப்படின்னா இந்த பொண்ணோட பத்தி பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனா தெரியணுமே அப்படின்னு அசிஸ்டன்ட் கேக்குறாரு. என்ன 2 தடவை காப்பாத்திருக்கா, அது போதாதா, சீக்கிரமா அந்த பொண்ணுக்கு அந்த புறத்துல இடம் கொடுங்கன்னு சொல்ல, சிங்டி பாக்குறான். வணக்கம் ராணி அப்படின்னு முதல்ல ராணின்னு கூப்பிடுறான். அப்செட்டா தான் இருக்கான். இங்க ஃபெங்ஜு நிக்கும் போது சீமிங் அங்க வந்துடுறான். இளவரசி நீங்க ஓகே தானே கேட்க, சீமிங், இதுக்கும் மேல நான் அசால்ட்டா இருக்க போறது இல்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு காதல் வலிய எப்படியாவது தோங்வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் அங்க இருந்து வெளியே வந்துருவேன். எனக்கு புரியுது, நான் ஏற்கனவே ரொம்ப வருஷம் பெட்டா இருந்தேன் தோங்வா கூட, அதுல காயப்பட்டு தான் வெளியே வந்தேன். ஆனா இந்த தடவை எனக்கு பொறுப்பும் கூட சேர்ந்திருக்கு. சோ என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் தப்பா எதுவும் முடிவெடுக்க மாட்டேன். சீக்கிரமா என் வேலையை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஃபெங்ஜு சொல்லிட்டு இருக்கா. தோங்வாவை இங்க அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. என்னப்பா, அந்த பொண்ணுக்கு ஊர் பேரே தெரியல, சோ அதனால அவளுக்கு மகாராணி பட்டம்லாம் அவ்வளவு ஈஸியா கொடுக்க கூடாது, அவளை வாட்ச் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க. தோங்வா உடனே, அவ்வளவுதானம்மா, அந்த பொண்ணை நீங்க எவ்வளவு வேணா வாட்ச் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனையே இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணுமான்னு தோங்வா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க ஃபெங்ஜுக்கு வேலைக்கார பொண்ணுங்களை செலக்ட் பண்ண கொடுக்க போறாங்களா. அதுல ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுங்கன்னு ஒரு 10 பொண்ணுங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுல கடைசியா ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அந்த பொண்ணு கண்ணத்துக்கிட்ட லைட்டா ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி மச்சம் இருக்கு. உன் பேர் என்ன அப்படின்னு ஃபெங்ஜு கேட்க, அந்த பொண்ணும் பேரை சொல்லிட்டு இருக்கா. என் பேரு மூயுன் அப்படின்னு. மூயுனா, இந்த பொண்ணைய நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு நம்ம ஃபெங்ஜுக்கு வேலை எல்லாம் பார்த்து கொடுத்துட்டு இருக்கா. அம்மா, உன் காது கிட்ட மச்சம் பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கேன்னு கேட்க, ஆமாங்க மேடம், பட்டர்ஃபிளைக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். சில சமயம் எனக்கு கனவு வரும், அந்த கனவுல நான் பட்டர்ஃபிளையா பிறந்த மாதிரியும், எனக்கு யாரோ அடிக்க ட்ரை பண்ண மாதிரியும், அப்போ ஒரு பொண்ணு என்னை காப்பாத்தின மாதிரியும், அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா அந்த இடமே லேசா சுட ஆரம்பிச்சிரும்ட்டு மூயுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபெங்ஜுக்கு இப்பதான் புரியுது, சீஹேட்ட இருந்து ஒரு பட்டாம்பூச்சியை காப்பாத்துனதுக்கு அப்புறமா அந்த பட்டாம்பூச்சியை பூமிக்கு அனுப்புனால சீஹே, அந்த பொண்ணுதான் இவனு. விதி என்ன இவகிட்ட சேர்த்து வச்சிருக்கு பாருன்னு தலையில இருந்து ஒரு ஹேர்பின் எடுத்து, இனிமே இது ஒன்னோடதுன்னு ஃபெங்ஜு போட்டு விட்டுட்டு இருக்கா. சரி ஓகே, நான் சாப்பாடு ரெடி பண்ணவான்னு கேட்க, இல்ல குளிக்கிறேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு ஃபெங்ஜு சொல்றா. அட ஆமா இல்ல, இனிமே நீங்க ராஜாவோட மனைவி, இன்னைக்கு உங்களை பார்க்க ராஜா வருவார்லன்னு கேட்க, ஃபெங்ஜுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அதே நேரம் தோங்பா, இப்பதான் ஃபெங்ஜு முகம் எனக்கு தெரிஞ்சிருச்சு தண்ணியில பாத்துட்டு, இருந்தாலும் வரைய மனசு வராமலே இருந்தது. இப்போ நான் வரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஃபெங்ஜுவோட ரூமுக்கு போறேன் அப்படின்னு கிளம்புறாரு. பார்த்தா ஃபெங்ஜு குளிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. தோங்வாவ இந்த மாதிரி பக்கத்துல பாக்க போறேன், பொட்டி நிறைய நான் இருந்தேன், ஆனா அவர் என்ன வெறும் பெட்டா மட்டும் தான் பார்த்தாரு. இப்ப எனக்கு காதலோட அவர் பார்த்தாருன்னா அது எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கே தெரியலன்னு ஃபெங்ஜு யோசிக்கிறா. ஃபெங்ஜு வந்த வேலையை மறக்காதன்னு அவளே அவளுக்கு பேசிக்கிறா. தோங்வா வராரு. ஃபெங்ஜு குளிக்கிறான்னு சொன்னதும் அங்க வரைய வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஃபெங்ஜுக்கு ஏதாவது தேவைன்னா உடனே செஞ்சு கொடுங்கன்னு அசிஸ்டன்ட் கிட்ட வேற சொல்லிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் சிரிச்சுட்டே ஓகேன்னு சொல்ல ஃபெங்ஜு வந்துடுறா. மத்த எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. ஃபெங்ஜு கொஞ்சம் தள்ளி உட்கார, இனிமே நீ ஒய்ஃப் ஆயிட்ட, பக்கத்துல உட்காந்தா போதும்னு சொல்லிட்டு வேகமா தோங்பா எடுத்து பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு. இல்லன்னா அது வரைய யாருக்கும் ஒய்ஃபா இருந்தது இல்லையா, அதான் ஒரு மாதிரி நர்வஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு இன்னும் என்னால முழு பதவி கொடுக்க முடியல, கொஞ்ச நாள் அம்மா உன்னை வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல, எனக்கு பதவிகள் பத்தி ஆசை இல்லைன்னு ஃபெங்ஜு சொல்றா. அது எப்படி விடலாம், நான் கண்டிப்பா உன்கிட்ட கேட்டுதான் ஆகணும். உன் ஃபேமிலி பத்தி சொல்லு, நான் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண வைக்கிறேன், அப்போ உனக்கு பதவி கொடுக்கலான்னு சொல்ல, எனக்கு எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்ல, நாங்க பாட்டுக்கு ஊரா வாழ்ந்துட்டு இருப்போம், என் அம்மாவும் அப்பாவும் டிராவலுக்கு ரொம்ப தூரம் போயிருக்காங்கன்னு ஃபெங்ஜு வாய்க்கு வந்து ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கா.
என் மேல கருணை காட்டி இந்த இடத்துல என்ன ஒருக்க விட்டுருக்கீங்க, அது போதும், எனக்கு பதவியெல்லாம் வேண்டான்னு சொல்ல, இவ்வளவு ஒரு அழகான பொண்ணை கட்டிட்டு வந்துட்டு ராஜா எந்த பதவியும் கொடுக்காம வச்சிருக்காருன்னு தெரிஞ்சா எல்லாரும் என்ன பத்தி என்ன பேசுவாங்கன்னு தோங்பா கேக்குறாரு. என்னது அழகான பொண்ணா? இல்லையே, உங்க அரண்மனையில அந்த புறத்துல நிறைய பொண்ணுங்க அழகா இருக்காங்கன்னு சொல்ல, இல்லையே, நான் தான் பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல, நீ இருக்கிறதுலயே பேரழகா இருக்க, தேவதை மாதிரி இருக்குன்னு தோங்வா சொல்றாரு. நான் என் வாழ்க்கையிலேயே உங்க அளவுக்கு அழகான ஒரு ஆணை நான் பார்த்ததே இல்ல, இன்னைக்கு நேத்து இல்ல, பல்லாயிரக்கணக்கான வருஷமானு ஃபெங்ஜூ வாயை விட்டு உளறிடுறா. தோங்பா என்ன சொன்னு கேட்க, இல்லன்னு சொல்லிட்டு தள்ளி போய் உட்காந்துட்டு, எனக்கு கோல்டு புடிச்சுக்குச்சு, நீங்க என் பக்கத்துல இருந்தா உங்களுக்கும் ஒட்டிக்கும், அதனால நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் அப்புறம் வரேன்னு தோங்வா ஒரு மாதிரி ஆக்வர்டா வலிஞ்சுட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. என்னாச்சு ராஜான்னு கேட்க, ஃபெங்ஜூவை பத்திரமா பாத்துக்கோங்க, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்ல, ஜிஹெங்கோட அரண்மனை பக்கத்துல தான் இருக்கு, அங்க போறீங்களான்னு கேட்க, அந்த பொண்ணையும் நல்லா பாத்துக்கங்க, குறை இல்லாம, நான் போல, என்னோட ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு ராஜா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஜிஹெங்குக்கு இந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு மின்சோ சொல்லிட்டு இருக்கா. தேவையில்லாததெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, நம்ம வந்திருக்கிறது ராஜா மனசுல இடம் பிடிக்க இல்ல, கல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை கண்டுபிடிச்சோமா இங்க இருந்து போனோமா நம்ம வேலையை பாக்கலான்னு அங்க இந்த ஜிஹெங் சொல்லிட்டு இருக்கா. ராஜா மறுபடியும் அன்னைக்கு ஃபெங்ஜுவை பாக்கிறதுக்கு வராரு. ஃபெங்ஜு மண்ணுல கரியெல்லாம் போட்டு எரிச்சு அதுல சக்கரவள்ளி கிழங்க சுட்டுட்டு இருக்கா. ராஜா அங்க வந்துட்டு என்னமா பண்றேன்னு கேட்க பயந்து போயிடுறா. இது நீங்க சாப்பிட்டு பாருங்க ராஜா, நல்லா இருக்கும்னு கொடுக்குறா. நிஜமாவே நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்கு, யாரு உனக்கு இதெல்லாம் கத்து கொடுத்தான்னு கேட்க, ஃபெங்ஜுக்கு தோங்வா ஞாபகம் தான் வருது. மலையில உட்காந்து விளக்க சுட்டு கொடுத்தாருல, அத பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. எனக்கு ஒருத்தர் செஞ்சு கொடுத்தாரு, ரொம்ப நல்லா செய்வாரு, அது எனக்கு ஒப்சஷனாவே மாறிடுச்சு, இதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். நானே ஆனா முதல் தடவை செய்யல, ஒருத்தங்க எனக்கு செஞ்சுதான் கொடுத்தாங்க, அந்த பிளேவர் ஞாபகம் இருக்கிற வரைய நமக்கு செஞ்சு கொடுத்தவங்களே ஞாபகம் இருப்பாங்கல்ல, அதுக்கு தானே ஃபெங்ஜு தோங்வாவை பத்தி சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம ராஜாக்கு தெரியாதுல்ல, பயங்கரமா பொசசிவ் ஆயிட்டு இருக்காரு, அது ஃபெங்ஜுக்கு தெரியவே இல்ல. ஓ, அவ்வளவு முக்கியமான ஆளுங்கெல்லாம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டு கொஞ்சமா கடுப்பாயிட்டு இருக்காரு. இங்க ஃபெங்ஜுவை பத்தி பாத்தியா எப்படி ராஜாவை மயக்கி இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு வேலைக்காரங்க பொண்ணுங்க பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு சிங்டி போறான். ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணா இருந்துட்டு தப்பா பேசுறீங்க, அறிவில, இன்னொரு தடவை அப்படி வாய் தவறி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். ராஜாவோட உயிரை மட்டும் இல்ல, ஏன் உயிரை இவங்க பல சமயங்கள்ல காப்பாத்திருக்காங்க, ராணின்னு மரியாதையா பேசுங்கன்னு சொல்லிட்டு சிங்டி அங்க இருந்து போயிட்டு இருக்கான். கரெக்டா இதெல்லாம் மின்சு முகத்துல மாஸ்க் போட்டு அந்த பக்கமா ஏதோ தேடி போயிருந்திருப்பா போல. ஓட்டி கேட்டு நேரா மறுபடியும் உள்ள போறா. ஜிஹெங்க பாக்குறா. அந்த ஒரு அரண்மனை விட்டு வச்சிருந்தோம், அங்கேயும் நான் போய் இன்னைக்கு பாத்துட்டு வந்துட்டேன், அந்த இடத்துலயும் லிங்பி ஸ்டோன் அவங்க வைக்கல, இன்னும் ராஜாவோட இடம் மட்டும் தான் பாக்குறதுக்கு இருக்கு, அதை என்னால பாக்க முடியாது, நீங்க தான் பாக்கணும்னு சொல்ல, ராஜாவோட இடத்துல பாத்துட்டு வந்தா இந்த உண்மை தெரிய வந்துரும் எங்கதான் வச்சிருக்காங்கன்னு. சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெங் சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த ஃபெங்ஜு இருக்கால, அவகிட்ட ராஜா ரொம்ப க்ளோஸா இருக்காரு. சோ நீங்க அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகுனீங்கன்னா நமக்கு வெளியே போறதுக்கான சான்ஸ் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும்னு சொல்ல, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவ அங்க இருந்து போறா. கொஞ்சம் டெவலப்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்ல எழுதி புறால கட்டி பறக்க விடுறா. அங்க பார்த்தா அந்த புறாவை வேற ஒரு வேலைக்கார பொண்ணு புடிச்சிட்றா. அவங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி இருக்குல்ல, அதையும் படிச்சுட்டு மறுபடியும் புறால கட்டி அங்க இருந்து அமுச்சு விட்டுறா. இங்க நம்ம ஃபெங்ஜு தோட்டத்துல வேடிக்கை பார்க்க வர ராஜாக்கு மத்த அந்த புறத்துல பொண்ணுங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஃபெங்ஜு மேல பயங்கரமா பொறாமப்படுறாங்க. ராஜா அவங்க மேலதான் பாசம் காட்டுறாரு போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்க வராரு. எல்லாரும் கால்ல விழுறாங்க. ராஜா நேரா ஃபெங்ஜுவை தூக்கி விட்டுட்டு இருக்காரு. ஏன் ஜிஹெங் இங்க இல்லன்னு கேட்க, ஜிஹெங்குக்கு ஹோம் சீக்கா இருக்கான், சோ அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. அந்த பொண்ணை நான் பாக்க போலங்கிறதால ஒரு வேலை கோச்சுக்கிட்டா போல, எதுக்கும் நான் போய் இவளை பாத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க ஃபெங்ஜுக்கு ஒரு மாதிரி மயக்கமாவே இருக்கு. ஆஹா, பேக்லாஷ் கொஞ்சம் ஓவரா இருக்கு போல, இப்ப வரைய டயர்டாவே இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு யோசிக்கிறா. ஜிஹெங் வீட்ல ஏதோ மரத்தை செதுக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்போ தோங்வா வந்துடுறாரு. என்ன ராஜா, என்ன தேடி வந்திருக்கீங்க? நான் சும்மாதான் வீட்ல இருந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, அது என்ன மரக்கட்டையில செதுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அம்மாவோட நினைவு நாள் அன்னைக்கு, அதாவது என் பிறந்த நாள் அன்னைக்கு அம்மாக்கு நான் வருஷம் குட்டியா பலகை செஞ்சு, அந்த நினைவு பலகை செஞ்சு சாமி கும்பிடுவாங்கல்ல, அது செய்வேன், எங்க ஊர்ல அவங்களே கையால செதுக்குவாங்கன்னு சொல்ல, ராஜா அவரோட பயங்கரமா வந்துட்டு ரிலேட் பண்ணிக்கிறாரு. அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்கல்ல, உன் அம்மாவோட நினைவு நாள் அன்னைக்கு நான் உன் கூட இருப்பேன், கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. சூப்பர், கலக்கிட்டீங்கன்னு மின்சோ சொல்லிட்டு இருக்கா. நீதான் ராஜாவோட சைல்ட்ஹுட்ட பத்தி என்கிட்ட சொன்ன, அதனாலதான் இப்படி ஒரு ஸ்டோரியை நம்மளால கிரியேட் பண்ண முடிஞ்சது, முடிஞ்ச அளவுக்கு இதை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு ஜிஹெங் சொல்லிட்டு இருக்கா. அவர்கிட்ட க்ளோஸ் ஆகலான்னு ராஜா மறுபடியும் ஜிஹெங்க பார்த்து, இப்ப எப்படி இருக்கு, உடம்புலாம் நல்லா இருக்கான்னு கேட்க, ராஜா இப்பதான் சாப்பிட போறேன், என் கூட சாப்பிட வரீங்களா அப்படின்னு கேக்குறா. இவளோட ஊர் சாப்பாடெல்லாம் ராஜாக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல போல, சரியாவே சாப்பிடல. மியூசிக் உனக்கு வாசிக்க தெரியுமா, வாசிக்கிறியா அப்படின்னு கேட்க, தோ வாசிச்சு காட்டுறேன்னு ஜிஹெங் போயிட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து ஃபெங்ஜு மயங்கி விழுந்துட்டாங்கன்னு தகவல் வருது. ராஜா அங்கிருந்து மின்னல் வேகத்துல ஓடி போயிடுறாரு.
என்ன ஆச்சுன்னு டாக்டர்கிட்ட கேக்குறாரு. ராஜா அவங்களுக்கு எல்லாமே நார்மலா இருக்கு, அப்பவும் ஏன் மயங்கி இருக்காங்கங்கறத கண்டுபிடிக்கவே முடியல. கொஞ்சம் சத்து மருந்து கொடுத்திருக்கேன், சாப்பிட்டு சரியாகட்டும்னு சொல்ல சரி ஓகேன்னு ராஜா சொல்லிடுறாரு. பெஞ்சு ராஜாவை லைட்டா மயக்கத்துல இருந்து கண்ணை திறந்து பாக்குறா. தோங்வான்னு கூப்பிட்டுறா. என்னன்னு கூப்பிட்ட அப்படின்னு ராஜா கேட்க, இல்ல ராஜா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு இருக்கா. நீ உடம்ப நல்லா பாத்துக்கோ, வீக்கா இருக்காத, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ராஜா மறுபடியும் அங்க இருந்து போறாரு. அன்னைக்கு ஃபெங்ஜுக்கு சரியாவே சாப்பிட பிடிக்கலன்னு வேலைக்கார பொண்ணு நான் உங்களுக்கு போய் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்ன்னு ஃபெங்ஜு சிரிச்சிட்டு இருக்கா. அவ வெளியே போகும்போது பார்த்தா ராஜா அங்க நின்னுட்டு இருக்காரு. நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க எல்லாம் வெளியே போங்கன்னு அனுப்பிச்சு விட்டுட்டு, ஃபெங்ஜு உனக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருன்னு சக்கரவள்ளி கிழங்க காட்ட, பார்த்ததும் அவளுக்கு தோங்குவா முதல் தடவையா சக்கரவள்ளி கிழங்கு சுட்டு கொடுத்தாருல்ல இவ குட்டி நிறையா இருக்கும் போது அந்த ஞாபகம் வந்துருது. இமோஷனல் ஆயிடுறா. ஏன் நல்லா இல்லையான்னு கேட்க, இல்ல எனக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறா. அது யாருன்னு சொல்லிட்டு லைட்டா கொஞ்சம் பொசசிவ் ஆயிட்டு ராஜா கேட்க ஆரம்பிக்க, என் மனசுல நீங்க தான் அதுங்கிறத எப்படி சொல்லுவேன், என்னால சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா என்னாச்சு, கையெல்லாம் சுட்டு வச்சிட்டு இருக்கீங்க, சக்கரவள்ளி கிழங்க சுடும் போதா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு மருந்து எடுக்கிறதுக்கு போறா. இவ எடுத்துட்டு வரும்போது ராஜா அதுக்குள்ள பக்கத்துல நிக்கிறாரு. நம்ம ஃபெங்ஜுவை கட்டி புடிச்சிட்டு கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. ஃபெங்ஜு டக்குன்னு தள்ளிட்டு கைக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு டிஸ்ட்ராக்ட் பண்றா. சரி ஓகே மருந்து போட்டு விடுன்னு சொல்லிட்டு ராஜாவும் கையை காட்ட, ஃபெங்ஜுக்கு மறுபடியும் தோங்வா இவளுக்கு குட்டி நிறையா இருக்கும் போது கையில கட்டு போட்டார்ல அந்த ஞாபகம் வருது. இவ பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டு இருக்கும் போதே, நாளைக்கு நான் வேட்டைக்கு போறேன், நீயும் என் கூட வா, சேர்ந்து போலாம், போர் அடிக்குது இல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே ஃபெங்ஜு ஓகே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. குதிரையில இவள உட்கார வச்சு ராஜா அப்படியே குதிரையை தள்ளிட்டே போயிட்டு இருக்க. ராஜா அந்த பக்கம் சீனரி ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கு, அதை பார்க்க போலாமான்னு ஃபெங்ஜு கேக்குறா. டக்குனு ராஜா மின்னல் வேகத்துல அவளுக்கு பின்னாடி குதிரையில ஏறி உட்காந்துட்டு, ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கோ என் கையன்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா கூட்டு போயிட்டு இருக்காரு. சிங்டிலாம் பின்னாடிதான் வந்துட்டு இருக்கான். இவ்வளவு க்ளோஸ் அப்ல இருக்க ஃபெங்ஜுக்கு மறுபடியும் தோங்வா பக்கத்துல குட்டி நிறையா இருந்தது ஞாபகம் வந்துட்டே இருக்கு. மறுபடியும் வீட்டுக்கு வந்து அந்த ரகசிய பூவை கொண்டு வந்து செங்கியோ கொடுத்திருப்பா போல. சாரோல ஸ்பூன் சொல்லிட்டு ஒன்னு இருக்கும், கேக் கூட பண்ணுவால, அந்த பூ இருக்கு, இத வச்சு நான் கேக் பண்ண போறேன், ராஜா என்ன கூட்டு போனார்ல வெளியே, அதுக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவ பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி ராஜாவும் நம்ம ஃபெங்ஜுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு அழகா சாம்பிராணி ஒண்ணு பண்ணிட்டு சிங்டி கிட்ட நல்லா இருக்கான்னு வர கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு இந்த நாலேஜ் எல்லாம் அவ்வளவா இல்ல ராஜான்னு சிங்டி சொல்றான். சரி ஓகேன்னு சிங்டியும் அங்க இருந்து கிளம்புறான். கிச்சன்ல ஏதோ வாசம் வருதே நம்ம எட்டி பாக்குறான். பார்த்தா ஃபெங்ஜு தான் அங்க இருக்கா. உங்களுக்காக ராஜாட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன், எத்தனையோ பேர் இந்த வேலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணாங்களாம், ஆனா யாராலையுமே செய்யவே முடியலையான்னு சொல்ல. அப்படியா, அவ்வளவு டிஃபிகல்ட்டா அது ராஜாவாலே கண்டுபிடிக்க முடியலையா, சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஃபெங்ஜு பாத்துட்டு இருக்கா. அப்போ சிங்டி கிச்சன்ல நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்க, அதுவா குக் பண்றேன், இங்க வாயேன், ராஜா கூடயே நீ இருக்க, அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உனக்கு ஐடியா இருக்குல்ல, இது அவருக்கு பிடிக்குமான்னு சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்க கொடுக்குறா. இல்ல உன் கையெல்லாம் அழுக்கா இருக்கு, நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு சிங்டிக்கு ஃபெங்ஜுவே ஊட்டி விட ஆரம்பிக்கிறா. அவனே கொஞ்சம் ஷாக் ஆகி தான் பாத்துட்டு இருக்கான். ஆனா கரெக்டா ராஜா அந்த பக்கம் வராரு, எட்டி பாத்துட்டுறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஊட்டி விட்டுட்டு இருக்கத பாத்துட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டு ராஜா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சிங்டி கிட்ட சிங்டி சூப்பரா இருக்குன்னு சொன்னதும், அப்ப நான் ராஜாக்கு எடுத்துட்டு போய் தரேன், இன்னும் பேலன்ஸ் நிறைய இருக்கு பாரு, உனக்கு வேணும்னா கூட எடுத்துக்கோ, சிங்டி இந்த மருந்த புருவத்துக்கு போடுறா, தீந்து போயிடுச்சுன்னா நான் செஞ்சு தரேன், சும்மா வெக்கப்பட்டுட்டு இல்லனா தீந்து போயிருமோன்னு கஞ்சப்பட்டுட்டு போடாமலே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு அங்க இருந்து கிளம்புறா. சிங்டி சிரிச்சுட்டே இவளை பாத்துட்டு இருக்கான். ராஜா கிட்ட நேரா ஃபெங்ஜு போறா, கேக்க கொண்டு போய் குடுக்குறா. இது எங்க ஊர்ல மட்டுமே கிடைக்கிற ஸ்பெஷல் கேக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ராஜா அதை மோந்து பாத்துட்டு செம்மையா இருக்கு, ஆனா எனக்கு தெரியாம எனக்கும் முன்னாடி இதை வேற யாராவது சாப்பிட்டு இருக்காங்களான்னு கேட்க, தோங்பா தானே முதல் தடவையா சாப்பிட்டாரு, அது நீங்க தான், ஆனா அது நீங்க கிடையாதுன்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா. எனக்கு ஒருத்தங்களை பிடிக்கும்னு சொன்னல, அவரு சாப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு தப்பான ஒரு பதில சொல்லிடுறா. ராஜாக்கு சிங்டியை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போலன்னு சொல்லிட்டு மனசுல தோண ஆரம்பிக்குது. அப்போ எனக்கு முன்னாடியே வேற யாரும் சாப்பிட்டு இருக்காங்க அப்படித்தானே, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ராஜா அந்த கேக்க டப்பாலேயே வைக்க, சாப்பிடாட்டி போங்கன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு அங்க வந்து கோச்சிட்டு போயிடுறா. அப்ப போனதுக்கு அப்புறமா ராஜா சாப்பிட்டு பாக்குறாரு. ஒரு கேக் எப்படி இவ்வளவு டேஸ்டா இருக்கும், செம்மையா இருக்கு, பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ராஜா, உங்களை இன்னைக்கு ஜீஹெங் இருக்காங்கல்ல, அந்த ராணி உங்களை அரண்மனைக்கு கூப்பிட்டு இருக்காங்க சாப்பிடுறதுக்குன்னு சொல்ல, ராஜா சரின்னு சொல்லிட்டு அங்க போறாரு. ஃபுட் எல்லாம் பாக்குறாரு, இவருக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்ல. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அந்த ஃபங்க்ஷன்ல இந்த கேக்லாம் வைக்க போறோம் ராஜா அப்படின்னு ஜீஹெங் சொல்றா. அந்த ஃபங்க்ஷன் நீ மட்டும் தனியா பண்ண வேண்டாம், யாராவது கூட ஹெல்ப்புக்கு ஆளை சேர்த்துக்கோன்னு சொல்ல, ஃபெங்ஜு ராணி இருக்காங்களே அவங்களையும் கூட கொஞ்சம் க்ளோஸ் தான், நான் அவங்களை வேணா கூட சேர்த்துக்கவா அப்படின்னு ஜீஹெங் வேணும்னே கேக்குறா. கண்டிப்பா சேர்த்துக்கோ, அவ சாரோலஸ் கேக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேக் பண்ணுவா, ரொம்ப பிரமாதமா இருக்கும், அதை செய்ய சொல்லுன்னு சொல்ல, அப்படியே சொல்லிடுற ராஜா அப்படின்னு ஜீஹெங் சொல்லிக்கிட்டு இருக்கா. ராஜா அங்கிருந்து போனதும் ஜீஹெங் நல்ல ராஜாவை பார்த்து முறைச்சு பாத்துட்டு இருக்கா. ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃபெங்ஜுவும் அந்த கேக்க எக்கச்சக்கமா செஞ்சு பிளேட்ல எல்லாம் அடுக்கிட்டு இருக்கா. அந்த ஃபங்க்ஷனை ஜீஹெங் தானே ஹோஸ்ட் பண்றா, சோ எல்லா வேலையும் கரெக்டா நடக்குதான்னு பாத்துட்டு மின்சுவை கூப்பிட்டு, கிச்சன் எல்லா வேலையும் ஓகேவான்னு பாரு,
கேக் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பாரு அப்படின்னு சொல்ல மின்சு அங்க போறா. போற மின்சு எந்ததெல்லாம் ஃபெங்ஜூ பண்ணாலோ அதுல பாய்சனை கலக்கிறதுக்காக பாட்டில் எடுக்க கரெக்டா அந்த பக்கமா ஜிஹெங் வந்துடுறா. என்னமா பண்ற, அறிவில்ல, எதுக்கு இதுல மருந்து கலக்குறன்னு சொல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான். அப்பதான் ஃபெங்ஜூ மேல ராஜாக்கு பாசம் போகும். இது விஷம்லாம் இல்ல, வயிற கலக்குற ஒரு மருந்து தான்னு சொல்ல அப்படிப்பட்ட எதுவுமே நமக்கு தேவையில்ல. அந்த பொண்ணு மேல நம்ம எதுக்கு வேஸ்டா பழிய போடணும், வேலையெல்லாம் நம்ம கரெக்டா நம்மளத பார்த்தா போதும், இங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜிஹெங் அந்த வேலைக்கார பொண்ணு கூட்டு போயிடுறா. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. ராஜாவோட அம்மாவும் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாட்ட ராஜா பயங்கரமா நம்ம ஃபெங்ஜூவோட அந்த கேக்க பத்தி 4 டயலாக் பேச, அப்படியா அந்த கேக்க சாப்பிட்டே ஆகணும், சர்வ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி ராஜாவோட அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் பீஸ் அவர் தானே சாப்பிடணும். சாப்பிட்டு பாக்குறாரு, பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜாக்கு சர்வ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அப்படியே வாயில இருந்து ரத்தமா துப்பி அங்கேயே விழுந்துடுறாரு. டாக்டர் வந்து செக் பண்ணா இவர் பாய்சன்ல இறந்து போயிட்டாருங்க. இந்த கேக்க நான் செக் பண்றேன்னு கடைசியா சாப்பிட்டதை செக் பண்ண ஃபெங்ஜூ செஞ்ச அந்த கேக்ல தான் விஷம் இருக்கு அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. இல்ல ராஜா, நான் அப்படி எதுவும் தப்பெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ வேகமா முன்னாடி வந்து கால்ல விழுந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு மேல அப்பயே சந்தேகம் இருக்குன்னு சொன்ன, நீ தான் கேட்கவே இல்ல, காதல் கண்ணை மறைச்சிருச்சு. இப்ப இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு பண்ண தப்புக்கு என்ன நீதியோ அதை கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு ராஜமாதா பயங்கரமா ராஜாவை அப்படி கார்னர் பண்றாங்க. ராஜாக்கு இப்ப வேற வழியே தெரியல. கேஸ விசாரிங்க, எல்லாரையும் ஜெயில போடுங்கன்னு சொல்லிடுறாரு. ஃபெங்ஜூ கண்ணீரோட பாத்துட்டு இருக்கா. ராஜா இந்த தடவையும் நம்பல. ஜிஹெங்குக்காக என்ன சந்தேகப்பட்டாருன்னு சொல்லிட்டு அமைதியா அவ பாட்டுக்கு ஜெயிலுக்கு போயிடுறா. சிங்டி வந்துடுறான். ராஜா, ஃபெங்ஜூ நம்மள எத்தனை தடவை காப்பாத்திருக்காங்க நமக்கு தெரியும். அவ உங்களை கொலை பண்ணுவாளான்னு கேட்க, அவ கொலை பண்ணுவான்னு நான் கண்டிப்பா யோசிக்கல. ஆனா ஒரு ராஜாவா சட்டத்தை தாண்டி என்னால எதுவும் பண்ண முடியாது. அவ மேல தப்பில்லைன்னு ப்ரூவ் பண்ற கடமைய உன்கிட்ட கொடுக்குறேன், போய் அதை பண்ணுன்னு சொல்ல சிங்டி இப்பவே கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறான். இங்க ராஜா மாதாட்ட மறுபடியும் ராஜாவோட தம்பி எக்கச்சக்கத்துக்கும் ஏத்தி விட்டுட்டு இருக்கான். சோ ராஜா மாதா சொல்லி கொடுத்து நம்ம ஃபெங்ஜூவோட வேலைக்கார பொண்ணு இருப்பால, அவளெல்லாம் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஃபெங்ஜூ ஓடி போயிட்டு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிறா. ஃபெங்ஜூக்கும் 2 அடி விழுந்துட்டு இருக்கு. யாருக்கா இருந்தாலும் அடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ பாத்துட்டே இருக்கா. அதுக்குள்ள சிங்டி உள்ள வந்துட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா ராஜாவோட ஒய்ஃப் மேல கை வைப்பீங்க? இன்னும் 7 நாள் டைம் இருக்கு விசாரணை முடியறதுக்கு. அதுக்குள்ள நான் அந்த விசாரணையை முடிச்சு அந்த பொண்ணை நல்லபடியா வெளியே கூட்டு போவேன். அது வரைய கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஃபெங்ஜூவை கூட்டு போறான். அவ பக்கத்துல உட்காந்துட்டு என்னதான் ஆச்சு ஃபெங்ஜூ, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, உண்மையை சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஃபெங்ஜூ பேசிட்டு இருக்கா. ராஜா தனியா இருந்து மறுபடியும் ஃபெங்ஜூவை பத்தி தான் யோசிச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபெங்ஜூவை எப்படி காப்பாத்துறதுன்னு அவருக்கு சுத்தமா தெரியல. இதுல ராஜமாதா வேற அப்பப்போ வந்து ஃபெங்ஜூ மேல தப்பு இருக்கு, நீதான் உன்னை காப்பாத்திக்கணும், இந்த நாடு அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏத்தி விட்டே இருக்காங்க. சரியான ஆதாரம் கிடைக்காட்டி ஃபெங்ஜூவை வெளியே கூட்டு வர முடியாதுன்னு ராஜாக்கு நல்லாவே தெரியுது. அன்னைக்கு அப்படியே ஒரு கால் போன போக்குல பழக்க தோஷத்துல மறுபடியும் ஃபெங்ஜூ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படியே கொஞ்ச தூரம் நடக்கிறாரு. ஜிஹெங் இருக்கால, இன்னைக்குதான் அவங்க அம்மாவோட நினைவு நாள்னு சொல்லிட்டு, அம்மா என்னோட புருஷனுக்கு ஒரு மாதிரி மன கஷ்டமா இருக்கு, அவர் அதுல இருந்து நீங்க தான் காப்பாத்தணும்னு வேணும்னே ராஜா காதுல விழுற மாதிரி வேண்டா. ராஜா பாக்குறாரு. சாரி ஜிஹெங், இன்னைக்கு உங்க அம்மாவோட நினைவு நாள் இல்ல, கூட இருப்பேன்னு சொன்னேன், நான் இருக்கிற டென்ஷன்ல மறந்துட்டேன்னு சொல்ல, ஃபெங்ஜூவை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க ட்ரை பண்றீங்கன்னு தெரியும், அந்த பொண்ணு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவளுக்கு எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா அப்படியே பில்டப் கொடுக்க ஆரம்பிக்கிறா. கண்டிப்பா நீ மியூசிக் வாசிப்பேன்னு சொன்னல, இப்ப வாசியேன் அப்படின்னு தோங்பா கேக்குறாரு. உடனே ஜிஹெங்கும் உட்காந்து மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கா. இந்த சத்தம் கூட ஃபெங்ஜூ காதுல விழுது. அவ பாத்துட்டே இருக்கா. அரண்மனையில இருந்து மியூசிக் சத்தம் கேக்குது. ராஜா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, நம்மள காப்பாத்துக்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு அங்க வேலைக்கார பொண்ணு இருக்கால, அவளும் வேற மூயூன் வேற கேட்டுட்டே இருக்கா. ஃபெங்ஜூ அமைதியா இருக்கா. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. 2வது தடவை ராஜா என்ன மறுபடியும் உள்ள அடைச்சிட்டாரு, அவர் வெளியே ஜிஹெங்கோட இருக்காருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறா. சிங்டி வரான். ராஜா எவ்வளவோ ட்ரை பண்ணி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ராஜா. ராஜா அவங்க ஒய்ஃப், நீங்க காப்பாத்தி தான் ஆகணும்னு சொல்ல ராஜா டென்ஷன் ஆயிட்டாரு. சிங்டிய பார்த்து, சிங்டி நான் ஒரு சாதாரண ஆள் கிடையாது ராஜா, என்னால நான் நினைச்ச நேரத்துக்கு ஒருத்தங்களை காப்பாத்த முடியாது, சட்டத்தை மீறாம தான் என்னால எதையுமே செய்ய முடியும், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நீ சொல்லி என் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, போய் ஒழுங்கா விசாரின்னு சொல்ல சிங்டி மறுபடியும் ஃபெங்ஜூ கிட்ட வந்துடுறான். ஃபெங்ஜூ அந்த பூ எங்க கிடைக்கும் சொல்லு, அது ரெசிபி என்ன சொல்லு, சீக்கிரமா அதை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, இது எப்படி சொல்ல முடியும் ஃபெங்ஜூ, அது சொர்க்கத்துல இருந்து வந்த பூன்னு, என்னை காப்பாத்துறதுக்கு ஆதாரம் கிடைக்கல அப்படின்னா நான் செத்துட்டு போறேன், சிங்டி என்னை பத்தி கவலைப்படாத, பிளீஸ் நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ சொல்லிடுறா. உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் சிங்டி அங்கிருந்து போயிடுறான். மூயூன் பாத்துட்டு இருக்கா. என்னக்கா, கண்டிப்பா நம்மள காப்பாத்துறதுக்கு ஆதாரம் கிடைக்காது போல, நம்ம சாக போறோமான்னு கேட்க, நான் செத்தாலும் பரவாயில்ல உன்னை காப்பாத்திருப்பேன்,
நீ என்ன பத்தி கவலைப்படாத, எனக்காக உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்னு ஃபெங்ஜூ சொல்லிட்டு இருக்கா. இங்க இந்த நியேவ ரொம்ப நாளுக்கு அப்புறமா பாக்குறாங்க. என்னாச்சு, ஏதாவது லெட்டர் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நான் போய் விசாரிச்சுட்டு வரேன்ட்டு வேலைக்கார பையன் அங்க இருந்து போறான். இங்க அதுக்குள்ள விசாரிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருப்பாங்க போல. ஜீஹெங் இருக்கால, அடுத்த பிளான நடத்துறதுக்காக ராஜா உங்களுக்கு சூப் கொண்டு வந்திருக்கேன், இது உடம்புக்கு நல்லது, கொஞ்சமா வந்துட்டு நிம்மதி கிடைக்கும் மனசுக்கு, உடம்பெல்லாம் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு ராஜாவும் அந்த சூப்பை சாப்பிடுறாரு. இவன் மசாஜ் பண்றேன்னு பின்னாடி போயிட்டு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே ராஜா பயங்கரமா டயர்ட் ஆயிடுறாரு, தூங்கிடுறாரு. தூக்கத்துல ஃபெங்ஜூக்கு ஏதோ ஆகுற மாதிரி கனவு வருது. டக்குன்னு எதிர்ச்சா இந்த ஜீஹெங் இருக்கால, கைய புடிச்சிட்டே பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. நீ எதுக்கு இங்க வந்த, சரி போ சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு ராஜா சொல்லிட்டு வேலைக்கார பையனை கூப்பிட்டு கொஞ்சம் வெளியே போலான்னு சொல்றாரு. அந்த பையனும் சரின்னு வெளியே போயிட்டு இருக்கான். ஆனா இங்க ராஜா தூங்குன அடுத்த கேப்லயே ஜீஹெங் அங்க ஃபுல்லா தேடி இருக்கா. ராஜாவோட ரூம் ஃபுல்லா பாத்துட்டேன், எந்த இடத்துலயுமே இந்த லிங்பி ஸ்டோன் இல்ல. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் தேடி முடிச்சிட்டு ராஜா கைய புடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு சீன் ஒண்ணு போட்டேன். ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கா. இங்க நம்ம ஃபெங்ஜூ இருக்கால, அவளை யாரும் பாக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு ஜெயில இருந்து அவளை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா சீக்ரெட் ரூம்ல ராஜா நின்னுட்டு இருக்காரு. ஃபெங்ஜுவை பார்த்ததுமே ராஜா வேகமா ஓடி வர ஃபெங்ஜூ போயிட்டு ராஜாவை கட்டி புடிச்சிட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. நான் உன சந்தேகமே படலன்னு ராஜா சொல்லிட்டு, உண்மையை என்கிட்டயாவது சொல்ல போறியா இல்லையா, நீ யாரு அப்படின்னு கேட்க ஃபெங்ஜூ அமைதியா பாத்துட்டு இருக்கா. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.